இன்றைக்கு உலகம் மட்டும் சுயநலிருந்து சாய்ந்து வாழவில்லை, கிறிஸ்தவர்களும் சுயநலக்காரர்களாக மாறிவிட்டோம். தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். யாரும் பலியாக கொடுப்பதற்கு முன்வரவில்லை. ஆண்டவர் தான் உடைக்கப்பட்டது போல கிறிஸ்தவர்களும் தன்னை உடைப்பதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் யாரும் தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்வரவில்லை. ஆனால் அன்னை தெரசா அம்மையார் தன்னை உடைப்பதற்கும் தன்னை அவமானப்படுத்துவதற்கும் விரும்பின மக்களுக்கு மத்தியிலே தன்னை முற்றிலுமாக தாழ்த்த வந்தார். அவர் சொன்னார், நான் ஒவ்வொரு நாள் காலை வேளையும் என்னுடைய சாப்பல்லே திருவிருந்தை பெற்றுக்கொள்வேன். ஒவ்வொரு நாளும் திருவிருந்தை பெறும்போது அந்த அப்பத்திலே இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன். அதன் பின்பு நாள்தோறும் வறுமையிலையும் வியாதியிலும் வாழ்கிற மக்களை நான் பார்க்கும்போது அந்த மனித உடல்களிலே இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன். வறுமையில் வாழ்கிற மக்களை பார்க்கும் போதும், தொழு நோயாளிகளை பார்க்கும் போதும், முதியவர்களை பார்க்கும் போதும், சாக கிடக்குகளை பார்த்து அவளை குளிப்பாட்டும் போதும் அதை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு திருச்சபை அந்த பணியிலே பின்வாங்கி விட்டது. ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்ற பணியிலே தன்னை முற்றும் ஒப்புக் கொடுப்பதற்கு பின்வாங்கி கொண்டிருக்கிறது. அன்பு செலுத்துவதற்கு மறந்து போய்விட்டது. இயேசுவின் அன்பை சொல்ற நாம் இயேசுவின் அன்புக்கு சான்றாக வாழக்கூடிய சுபாவங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், வாருங்கள் திருவிருந்துக்கு மாற்றம் பெறுவதற்காக, உங்களை உலகத்திலே அர்ப்பணிப்பதற்காக, தியாகம் பண்ணுவதற்காக என்று ஆண்டவர் அழைக்கிறார்.